சஞ்சித கர்மா. அது என்னங்கய்யா சஞ்சித கர்மா? சென்ற ஜென்மத்தில் நாம் செய்த செயல்களின் விளைவையே சஞ்சித கர்மான்னு சொல்றோம். அந்த விளைவின் அடிப்படையில் தான் நம்ம இந்த பூமியில பிறக்கிறோம். அதனால தான் ஜாதகம் நம்ம சொல்றதே தவறு. ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் பதவி பூர்வ புண்ணியனாம் வர்த்தனே குலசம்பத்தாம் ஜென்மலிக்கிய பத்திரிகை. ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் பதவி பூர்வ புண்ணியனாம் வர்த்தனே குலசம்பதாம் ஜென்மலிக்கிய பத்திரிகை. ஒவ்வொரு ஜென்மாந்திரங்களிலும் அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த பிறவி எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்பதை விளக்கக்கூடிய பத்திரிகை என்று இதற்கு பெயர். இதை நம்ம ஜாதகம்னு சொல்லிடுறோம். அந்த சென்ற ஜென்மாவில் நம்ம என்ன செஞ்சோமோ பாவ புண்ணியங்கள், அதுதான் சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்றோம். அந்த சஞ்சித கர்மாவின் அடிப்படையில தான் இந்த பூ உலகில நாம பிறக்கிறோம். இந்த தாய் தகப்பன் வயிற்றுல தான் பிறக்கணும் அப்படின்னு அந்த ஆத்மாவே முடிவு பண்ணுது. ஏன்னா தான் எடுத்துக்கொண்ட நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு தான் செய்ய வேண்டிய கர்மங்களை யாருக்கு செய்ய வேண்டுமோ, யாருக்கு தன்னுடைய கடமைகள் பாக்கி செய்ய வேண்டி இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் தான் அந்த ஆத்மா பிறப்பெடுக்கும். அப்படி அந்த ஆத்மா பிறப்பெடுத்து இந்த பிறப்புல சென்ற ஜென்மத்துல தான் யாருக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு முடிக்கணும். இதுதான் சஞ்சித கர்மாவின் அடிப்படையில் பிறக்கிறோம் சொல்றோம். அதன் அடிப்படையில் தான் நமது ஜோதிட சாஸ்திரம், நமது ஜாதகம் எழுதப்படுகிறது. அதனால்தான் திசை இருப்புன்னு எழுதுவாங்க. இப்ப புதன் திசையில பிறந்தீங்கன்னா புதன் திசை இருப்பு, சந்திர திசையில பிறந்தீங்கன்னா சந்திர திசை இருப்பு, சூரிய திசையில பிறந்தீங்கன்னா சூரிய திசை இருப்பு, குரு திசையில பிறந்தீங்கன்னா குரு திசை இருப்பு, சுக்கிர திசையில பிறந்தா சுக்கிர திசை இருப்பு, சனி திசையில பிறந்தால் சனி திசை இருப்பு, ராகு கேது திசைகள் பிறந்தா ராகு திசை இருப்பு, கேது திசை இருப்புன்னு சொல்லி உங்க ஜாதக நோட்ல போட்டிருக்கோம், நீங்க பார்க்கலாம். எனவே இந்த சஞ்சித கர்மா மிகவும் முக்கியமானது. அதன் அடிப்படையில் நாம் பிறந்து விட்டோம். அப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பிராப்த கர்மா. இன்று நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் பிராப்தம். அதன் அடிப்படையில் தான் நம்ம எதிர்காலம் அமையும். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். முனீஸ்வரன் ஜி @ பண்டிட் MGP, திண்டுக்கல்.